கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே அறிவிக்கப்பட்டிருந்த 2 வார கால போர் நிறுத்தம் முடிவடைய இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் கோரிக்கைக்கு இணங்க ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதேவேளையில் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் ஹார்முஸ் நீரிணையில் வந்த 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் துப்பாக்கி பொருத்தப்பட்ட படகு இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. தொடர்ச்சியாக ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 3 கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாக கடல்சார் உளவு நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது. முதலாவதாக குறிவைக்கப்பட்ட சரக்கு கப்பல் எபமினோண்டாஸ் என்பதை வெரிஃபை அறிவித்திருந்தது. அது ஒரு கிரேக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்திருந்தது. மெரெயின் டிராபிக் இணையதளத்திலிருந்து வந்த AIS தரவுகளின்படி நீரிணையை கடந்த போது அந்த கப்பல் கண்டறியக்கூடிய சமிஞ்சைகளை வெளியிடவில்லை. பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் மற்றும் வேன்காட் ஆகிய இரண்டிலிருந்தும் வரும் தகவல்களின்படி அந்த கப்பல் நீரிணையை கடப்பதற்கு அனுமதி இருப்பதாக கப்பலின் மாஸ்டருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த கப்பலை அணுகிய படகு தாக்குதல் நடத்தி கப்பலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையில் வந்த 2வது கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தெரிவித்திருந்தது. ஈரானுக்கு மேற்கே 8 கடல் மைல் தொலைவில் வெளியே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் தற்போது கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிறதாக பிரிட்டன் மையம் குறிப்பிட்டிருக்கின்றது. தாக்குதலுக்கு உள்ளான 2வது கப்பல் பனாமா கொடி ஏற்றப்பட்ட ஜூபோரியா என்பதை அறிகின்றது. இது ஒரு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதும் இதில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்துதான் கேப்லர் இணையதளத்திலிருந்து வரும் AIS தரவுகளில் இந்த கப்பல் ஏப்ரல் 22ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6:40 மணிக்கு நீரிணையை கடக்க தொடங்கியது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற எட்டா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் இந்திய நேரப்படி மதியம் 12:08 மணிக்கு தாக்குதலுக்கு உள்ளானது. கப்பலின் மாஸ்டர் கப்பலை நிறுத்தினார். குழுவினர் பாதுகாப்பாக இருந்த நிலையில் கப்பலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. கடைசியாக தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் பனாமா கொடியேந்திய MSC பிரான்செஸ்கா என்பது தெரிய வந்தும் இருக்கின்றது. நீரிணையில் தெற்கு நோக்கி சென்று ஓமன் வளைகுடாவிற்குள் நுழைய முயன்றபோது ஈரான் கரையிலிருந்து 6 கடல் மைல் தொலைவில் கப்பல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் நங்கூரமிட அறிவுறுத்தப்பட்டதாகவும் கப்பலின் சில பகுதிகள் மற்றும் தங்குமிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் வேன்காட் தெரிவித்தும் இருந்தது. புரட்சிகர காவல் படையின் படகு கப்பலை நெருங்கியதும் எந்தவிதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு கப்பல் மீது புரட்சிகர காவல் படையின் படகு நடத்திய தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டது என்று பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தெரிவித்திருந்தது.
ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதலுக்கு உள்ளான 3 கப்பல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இலக்கு வைத்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ஜூபோரியா என்கின்ற கப்பல் இலக்கு வைக்கப்பட்டு தற்போது ஈரான் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக புரட்சிகர காவல்படையுடன் தொடர்புடைய ஃபார்ஸ் செய்தி முகமை தெரிவித்திருந்தது. ஈரான் கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகங்கள் வெளியிடும் செய்தியில் பிரான்செஸ்கா மற்றும் எபெமினோட்டாஸ் ஆகிய கப்பல்கள் ஈரான் கரையை நோக்கி கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டும் இருந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த நீட்டிப்பை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஹார்முஸ் நீரிணை மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை ஈரான் தீவிரப்படுத்தி வருவதாக தெரிகின்றது. அமைதி உடன்படிக்கையை எட்டுவதில் முக்கிய தடையாக ஹார்முஸ் இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நீர்வழியை கடக்க முயன்ற கப்பல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் துப்பாக்கி பொருத்தப்பட்ட படகுகள் தடுத்து நிறுத்தியதாக தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான சேதங்களோ இதுவரை பதிவாகவில்லை என்றும், இருப்பினும் இந்த நடவடிக்கை மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தற்போதைய முட்டுக்கட்டை நிலை மீண்டும் மோதலை தூண்டிவிடும் அபாயம் இருப்பதையும் இது அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. தன்னுடைய சமீபத்திய கருத்துக்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை மூடுவது ஈரானுக்கு அவர்களே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு பொருளாதார பின்னடைவு என்று விவரித்திருந்தார். ஆனால் அமெரிக்க அரசுக்கு அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுப்பதிலேயே ஈரான் அதிக முனைப்பு காட்டுவது போல் தெரிகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் தலன் திடீரென பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மாற்றம் பென்டகன் அமைப்பில் தலைமை மாற்றங்கள் நடைபெறும் சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஈரான் எதிரான போரின் மத்தியில் இந்த மாற்றம் நடந்திருக்கின்றது. லெபனான் பதவியிலிருந்து விலகியதாக பாதுகாப்புத்துறையின் பேச்சாளர் சீன் ஃபார்னல் குறுகிய அறிக்கையில் தெரிவித்தும் இருந்தார். ஆனால் அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் சி பெலன் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிர்வாகத்திலிருந்து விலகுகின்றார் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்தும் இருந்தார். இந்த மாற்றம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் பல உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க கடற்படையின் முக்கிய சிவில் தலைவராக இருந்த லெபனான் நாட்டின் கப்பல் கட்டுமான திறனை மேம்படுத்தும் முயற்சி திட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார். ஆனால் கப்பல் கட்டுமான திட்டங்கள், இராணுவ அதிகாரிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகள் போன்ற விடயங்களில் பென்டகனின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெலன் நீக்கப்பட்ட நேரத்தில் அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எதிராக முக்கியமான தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அந்த பகுதியில் 21 அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருந்ததோடு மேலும் பல கப்பல்கள் அனுப்பப்பட்டு வந்தன. இது பீட் ஹெக்ஸெத் தலைமையில் பென்டகனில் தொடர்ந்து நடைபெறும் தலைமை மாற்றங்களில் ஒரு பகுதியாகும். இதற்கு முன்பும் பல உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் நீக்கப்பட்டிருந்தார்கள். பெலனுக்கு பதிலாக கடற்படை துணை செயலாளராக இருந்த ஹெங்காங்கோ தற்காலிகமாக பதவியை ஏற்கின்றார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.